அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த அப்பம் செய்கிறதுக்கு எப்படி செய்யணும் பாருங்கள். எப்படி இருக்குன்னு அப்பம் சூப்பராக ஜம்முன்னு இருக்குது. இந்த அப்பம் எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ இந்த அப்பம் எப்படி செய்யணும் பார்த்துடலாம். இந்த அப்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு அம்புட்டு நல்லாயிருக்கும். டீ கடை போன்ற மாதிரி செய்கிறது இது அப்பம். டீ கடையில் கிடைக்கக்கூடிய அப்பம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அந்த பவுலில் ஒரு மெஷரிங் கப்பால் 1 கப்பு மைதா, அது 250 கிராம் வரும். 1 கப்பு மைதா, 3/4 கப்பு ஜீனி. நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தக்கன கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. 3/4 கப்பு ஜீனி, 1/2 கப்பு ரவா, 1/4 கப்பு அரிசி மாவு. இது எல்லாமே மெஷரிங் இதுதான். எந்த இதில் வேணாலும் டம்ளர் கப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பு இல்லாட்டிலும் அதில் கரெக்டாக எது அளவு எடுத்துக்கலாம். இதில் உப்பு, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இது பால் ஃபுல்லாகவே பாலில் பிணையலாம், இல்லைன்னா 1 கப்பு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு பால் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த 1 கப்பு பாலை சேர்த்து இந்த மாவை மிக்ஸ் கொடுத்துக்கிடலாம். இந்த ரவா ஊறி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரவா மைதா எல்லாம் சேர்ந்து நல்லா ஊறி, நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், கட்டி இருக்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிடுவோம். ஆனால் நான் ஃபுல்லாகவே பாலில் செய்யலை. நான் 1 கப்பு பால் சேர்த்துருக்கேன், மிச்சத்துக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் ஃபுல்லாகவே பால் சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு அம்புடு ருசியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் தண்ணி பத்தாததுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா கிண்டிக்கணும். அப்போ தான் ரவை ஊறி வர்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிறணும். நல்லா எடுத்து விட்டால் அப்படியே கரெக்டாக வடிகிற மாதிரி இருக்கணும். பாருங்கள் இப்போ எப்படின்னு நல்லா வடியுது பாருங்கள். எடுத்து விட்டால் விறுவிறுன்னு வடியுது, அப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் ரவை ஊறி வர நல்லாயிருக்கும். அப்புறம் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் மேற்கொண்டு தண்ணி விட்டுக்கலாம், பால் விட்டுக்கலாம், பால் விட்டு கரைச்சிக்கிடலாம். அந்த மினிமமான அந்த பதம் வர்ற வரையும் கொஞ்சம் தண்ணி விட்டு பால் விட்டோ கரைச்சிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா கரைச்சிக்கணும். அப்போ தான் ரவை கட்டி இருக்கக்கூடாது. ரவை மாவு எதுவுமே எந்த இதிலும் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சிக்கிடணும். அப்போ தான் இந்த அப்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஏதோ ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்குவோம். அந்த ரவா ஊறி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ரவா ஊறி வந்துருச்சு, ரொம்ப சூப்பராக ஊறி வந்துருச்சு பாருங்கள் ரவா. பாருங்கள், ஆனால் இறுகலாக வந்திருக்கு. அதனால் இன்னும் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு நான் மிக்ஸ் கொடுத்துக்க போகிறேன். நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ பத்தலை, ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு நல்லா கிண்டிக்கிறேன். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம். இப்போ இதில் நான் ஒரு சுக்கும் 2 ஏலக்காயும் சேர்த்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடியை இதில் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இது ரெண்டையுமே நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். இந்த சுக்கும் ஏலக்காயும் வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்க்குறப்ப அந்த அப்பம் சாப்பிட்றப்ப நல்லா வாசமாக இருக்கும், நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும். அதனால தான் அதை சேர்த்துக்கிறது. ஆப்ப சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கணும், ரொம்ப சேர்த்துக்கிற வேணாம். ரொம்ப சேர்த்தா பிரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். இப்போ ஒரு அயன் கடாய் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன், தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் காயுது, எண்ணெய் காயிட்டு இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சு வந்துருச்சு எண்ணெய். இப்போ இதில் அந்த அப்பத்தை சேர்த்துக்கிடுவோம். நல்லா காஞ்சு வந்துருச்சு எண்ணெய். அப்பத்தை சேர்த்துக்கிடுவோம். அப்பத்தை சேர்த்து ஒவ்வொரு அப்பமாக எடுத்து விட்டுக்குவோம். அந்த கடாய் கொள்கிற அளவுக்கு நம்ம எடுத்து விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்ட வேணாம், ஒன்றோட ஒட்டிக்கிறோம். நிறையா விட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். அதனால் பார்த்து தனித்தனியாக வர்ற மாதிரி விட்டுக்கலாம். ஒவ்வொன்றா அந்த கடாய் எவ்வளோ கொள்ளுமோ அதுக்கு தக்கன பார்த்து ஒட்டாத அளவுக்கு விட்டுக்குவோம். விட்டு நல்லா வேகட்டும். ரொம்ப ஹையில் வைக்காமல், லோ ஃப்ளேமில் வைக்காமல் நான் மீடியமாக வைக்கணும். அப்போ தான் அந்த வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். வெளியில் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப பஞ்சாக இருக்கும் உள்ளுக்குள்ளே. அப்போ தான் நல்லா வெந்து நல்லாயிருக்கும். இதை ஒரு வேக விட்டு ஒரு 5 நிமிஷம் சென்று மறுபடியும் அடுத்த பக்கம் திருவி போட்டுக்கலாம். திருவி போட்டு வேக வச்சுக்கலாம். 2 பக்கமே நல்லா செவந்து வரணும். அப்போ நல்ல பக்கம் செவந்து வர விட்டு தான் எடுக்கணும். மினிமமான இதில் வேகிறதுனால நல்லா வெந்துடும். வெளியில் கிறிஸ்பாக முருன்னு இருக்க மாதிரி இருக்கும் கடிக்கையில், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும், பஞ்சு போல் இருக்கும், அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ இந்த அப்பம் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ மறுபேஜ் இதில் போட்டுக்குவோம். மறுபேஜையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து வேக விட்டுக்கலாம். அது தனித்தனியாக ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கிற மாதிரியே விடணும். ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக ஓரத்துலேயே ஊற்றி அது கொஞ்சம் கொஞ்சமாக வெந்தோடனே தள்ளி போயிடும், மேலே வந்துடும். அதனால் தள்ளி போக விட்டு நம்ம ஒவ்வொரு கொஞ்சமாக விடணும்.
அப்போ தான் அது நல்லா வெந்து வரும். ஒன்று ஒட்டக்கூடாது. அப்போ தான் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். இந்த அப்பம் சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும், அவ்வளவு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு 2 பக்கமும். இப்போவும் இந்த அப்பத்தை எடுத்துக்கிடுவோம். இந்த அப்பத்தை எடுத்துட்டு இருக்கிற பேஜையும் இதிலேயே சேர்த்துக்கிடுவோம். மாவு இருக்கிற மாவையும் இதிலேயே சேர்த்து வேக விட்டுக்கலாம். அதே மாதிரியே தள்ளியே ஊற்றி வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா அப்பத்தையும் ஊற்றியாச்சு, வேகுது. திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக திருப்பி விட்டு ரொம்ப நல்லா வேகுது. இது நல்லா வெந்து வரணும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அப்பம். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும், அவ்வளவு நல்லாயிருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்த்துருக்கோம். சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். இப்போ பாருங்கள் அப்பம் சூப்பராக ஜம்முன்னு வெந்து வந்துருச்சு. எல்லா அப்பத்தையும் எடுத்தாச்சு. மேலே கிறிஸ்பாக இருக்கும், கடிக்கையில் உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ ருசியாக இருக்கும், அம்புட்டு ருசியாக இருக்கும் சாப்பிட்டா. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து எப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.